வெல்கம் டு பிடி கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் தேங்காய் பால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு, வெங்காயம் 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க, 5 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3, பட்டை 2, கிராம்பு 3, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். சிக்கன் 1/2 கிலோ நான் ஸ்கின்னோட போடுறேன், நீங்கள் ஸ்கின் இல்லாமல் கூட போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் தேவை இருந்தால் ஊற்றுங்க, இல்லைனா வேணான்னா விட்டுறலாம், பரவாயில்ல. இப்போது பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை ஏலக்காய் இப்போ போட்டாச்சு. 2 நிமிஷம் குக் ஆகின பின்னாடி நம்ம வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா கருகிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை வணக்கணுன்னு ரோஸ்ட் ஆகணும், நல்லா ரோஸ்ட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ரோஸ்ட் ஆகும் அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ரோஸ்ட் பண்ணாலும் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போடணும், இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வணக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது 2 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் மசாலாவில் நல்லா இறங்கும். அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நான் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, பழமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகணும், அந்த தக்காளி குக் ஆகிற வரைக்கும் நல்லது. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் போடுறோம். சிக்கன் போட்டு இந்த மசாலா கூட நல்லா சிக்கனை பெரட்டுறோம். அப்போ தான் சிக்கன் கூட கிரேவி பிடிக்கும். 5 நிமிஷத்துக்கு நம்ம மசாலாவை பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா கிரேவி பிடிச்சி நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கிண்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வரட்டும். விசில்லே சிக்கன் நல்லா வெந்துடும்.
இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டு கொஞ்சம் கிரேவியை கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு இன்னும் திக்காக வேணுன்னா வந்து ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. திக்காக வரைக்கும் ஸ்டவ் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பூரி, புரோட்டா, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.